இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 ராஜாக்கள் 14:7. நீ போய் யெரொபெயாமை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தில் மேல் அதிபதியாக வைத்தேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். சாலமோன் இறந்ததுக்கப்புறம் ரெகோபெயாம் ராஜா ஆகிறான். அப்போது யெரொபெயாமுக்கு ரெகோபெயாம் ராஜாவாகிட்டான்னு தெரிய வருது. அப்போது யெரொபெயாம் ராஜா கிட்ட வந்து, உன்னுடைய அப்பா சாலமோன் எங்களுக்கு ரொம்ப பாரமான வேலையை எங்கள் மேலே சுமத்தினார். இப்போ நீ அதை எங்களுக்கு கம்மி பண்ணினா உன்னையவே நாங்கள் சேவிப்போம்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜா அதை கேட்காம இன்னும் அதிகமாக அவனை கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்போது இஸ்ரவேலர்கள் எல்லாரும் சேர்ந்து யெரொபெயாமை ராஜா ஆக்கிடுறாங்க. அப்போ ரெகோபெயாம் ராஜா இதை கேள்விப்பட்டு யுத்தம் பண்ண வாரான். அப்போ தேவன் யாரும் யுத்தம் பண்ண வேண்டாம், எல்லாரும் வீட்டுக்கு திரும்புங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அப்போ யெரொபெயாம் பாதி தேசத்தை எடுத்துக்கிறான், ரெகோபெயாம் பாதி தேசத்தை எடுத்துக்கிறான். அப்போ யெரொபெயாம் தேவனை ஆராதிக்கிறதுக்கு மக்கள் எல்லாரும் எருசலேமுக்கு போனால் எங்கள் ராஜாவாகிய ரெகோபெயாம் பக்கம் வசமாக போயிடுவாங்களோன்னு பயந்து முன்னோர்கள் எகிப்தில் வழிபட்ட மாதிரி கன்றுக்குட்டி சிலைகளை செஞ்சு மக்களை எருசலேமுக்கு போக விடாமல் இதை வணங்குங்கன்னு சொல்கிறான். அப்போ தான் தேவனுக்கு கோபம் வந்து, சாதாரணமாக இருந்த உன்னை இஸ்ரவேலுக்கு ராஜா ஆக்கினேன், நீ என்னை விட்டுட்டு எகிப்தில் வழிபட்ட சிலைகளை என் மக்களை வணங்க சொன்னதுனால உனக்கு கொடுத்த எல்லாத்தையும் அழிப்பேன்னு சொல்லி அவனோட பிள்ளை பட்டணம் எல்லாத்தையும் அழிச்சு போட்டாரு. யெரொபெயாம் செஞ்ச தப்புனால எல்லாரும் பாதிக்கப்பட்டு அழிஞ்சு போயிட்டாங்க. நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து தேவன் நம்மளை எவ்வளோ தூரம் உயர்த்தியிருக்காருன்னு எப்பயுமே நினச்சி பார்த்து தேவனை விட்டு விலகாமல் தேவனுக்குள்ளே அடங்கியிருக்கணும். நம்ம கஷ்டத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது எந்த அளவுக்கு தேவனை நினைக்கிறோமோ அதை விட அதிகமாக தேவன் உயர்த்தினதுக்கப்புறம் தேவனுடைய கைக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கணும். அப்போ தான் தேவன் நம்மளை எல்லாரோட நேரத்துலையுமே உயர்த்திக்கிட்டே இருப்பார். ஆமேன்.